பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனம், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன பகுதி. பிதாவானவர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பதற்காக, துயரப்படுகிறவருடைய சூழ்நிலைகள் மாற்றப்படுவதற்காக, ஒடுங்கின ஆவி உடையவர்களுக்கு துதியின் ஆடை கொடுக்கும்படியாக. இன்றைக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய அடையாளமே, எந்தெந்த இடத்திலெல்லாம் சாம்பலின் அனுபவம் இருக்குதோ சிங்காரத்தை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் வந்தார். 30 வயது வரை ஆண்டவரை தெரியாத ஒரு மார்க்கத்தில் இருந்தேன். ஒரு சில கட்டத்தில் சாம்பலின் அனுபவத்தில் எல்லாம் முடிந்து போகிறது, வாழ்க்கை முடிந்து போகிற அந்த அனுபவத்தில் கடந்து வந்தேன். என்னுடைய வாழ்க்கையை, சாம்பலை என் ஆண்டவர் சிங்காரமாய் மாற்றினார். இயேசு சிங்காரமாய் மாற்றினார். இது நாள் வரை என் ஆண்டவர் சிங்காரமா வைத்திருக்கிறார். இறுதி மூச்சு வரை, பரலோகம் கொண்டு போகும் வரை சிங்காரமா வைத்திருப்பேன் வாக்கு கொடுத்திருக்கார். எந்த தெய்வம் இந்த பூமியில அப்படிப்பட்ட ஒரு வாக்கை கொடுக்க முடியும்? உங்களை இந்த பூமியில் இருக்கிற பொழுது சிங்காரமா வைத்திருப்பேன், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவது சிங்காரமா கொண்டு போவேன். யார் வாக்கு கொடுக்க முடியும்? இயேசு ஒருவரை தவிர எந்த தெய்வமும் வாக்கை கொடுக்க முடியாது. சீயோனிலே துயரப்படுவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வம் எல்லாவற்றையும் மாற்றுவார். எத்தனையோ இடத்துல ஓடி போன, எவ்வளவோ இடத்துல விடுதலைக்காய் சிறையிருப்பு மாறுன்னு கடந்து போன, விடுதலை கடந்து வரவே இல்லை. சிலுவையின் அடிவாரத்தில் போகிற பொழுது, அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்த்து கெஞ்சுகிற பொழுது சிங்காரமாய் மாற்றினார். இன்னைக்கு சாம்பலின் அனுபவத்தில் இருக்கிறீங்களா? வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்து நினைக்கிறீங்களா? கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணுமே முடியல, எந்த இடத்துல போனாலும் எந்த இடத்துல தெய்வம் இருக்குன்னு தெரியல, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லுகிற, பிதாவானவர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதே துயரப்படுவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படியா. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நீங்க, நான் சொல்லுகிற ஜெபத்தோடு என்னோடு இணைந்து, இயேசுவே என் இருதயத்தில் வாங்க, நான் இந்த சாம்பலின் அனுபவத்தில், வாழ்க்கை முடிகிற அனுபவத்தில் இருக்கிற என் வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்றுங்கன்னு கேளுங்க. ஏசாயா 61:3 இருக்கிற அந்த வல்லமை உங்களை தொடு. ஏசப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளில் யாரெல்லாம் இயேசுவே தெய்வமே என்னை தொடுங்க ஆண்டவரே, நான் ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சாம்பலின் அனுபவத்தில், சங்கடமான அனுபவத்தில் கடந்து போய் கொண்டு இருக்கிற உங்க தொடுதல மேல வரட்டும். என் வாழ்க்கையை சிங்காரமா மாற்றுங்க ஆண்டவரே, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்கிற. ஏசாயா 61:3 வசனத்தின்படி என் வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்றுவதற்காய் நன்றி, நீங்க சிங்காரமாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கரத்துல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த ஜெபத்தை என்னோட பண்ணி இருக்கிறீங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் சாம்பலின் அனுபவத்தில் இருக்கிறீங்களோ அதை என் ஆண்டவர் உங்களுக்கு சிங்காரமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.